ஈரான் மீது போர் திணிக்கப்பட்டாலும் அணுசக்தி செறிவூட்டலை கைவிட மாட்டோம் என்றும் அமெரிக்காவின் ராணுவ குவிப்பு ஒருபோதும் தங்களை அச்சுறுத்தாது என ஈரான் பதிலடி கொடுத்துள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டு ஈரானின் அணு ஆயுதங்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் அமெரிக்கா ஈரானுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டது. இதையடுத்து 2018ஆம் ஆண்டு பதவியேற்ற ட்ரம்ப் இந்த ஒப்பந்தத்தை முறித்துக் கொண்டார். பின்னர் மீண்டும் இரண்டாவது முறையாக பொறுப்பேற்ற ட்ரம்ப் அணு ஆயுத தயாரிப்பு மற்றும் யுரேனியம் செறிவூட்டலை கைவிட வேண்டும் என அழுத்தம் கொடுத்து வருகிறார். அதே சமயம் ஈரானில் நடந்து வரும் உள்நாட்டு போராட்டத்தை பயன்படுத்தி கொண்ட அமெரிக்கா ஈரானை பணிய வைக்க பல வழிகளில் அழுத்தம் கொடுத்து வருகிறது. இந்த விவகாரத்தில் ஈரான் அமெரிக்காவுக்கு செவிசாய்க்கவில்லை என்பதால் ஈரானை சுற்றியுள்ள கடல் பகுதிகளில் ஆப்ரஹாம் போன்ற கப்பல் மற்றும் ராணுவ வீரர்களை நிலைநிறுத்தி மிரட்டல் விடுத்து வருகிறது அமெரிக்கா. இந்த விவகாரத்தில் மீண்டும் அதிபர் ட்ரம்புக்கு ஈரான் அமைச்சர் பதிலடி கொடுத்து அதிர வைத்துள்ளார். இது குறித்து பேசிய ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சி, யுரேனியம் செறிவூட்டல் என்பது எங்களது உரிமை என்றும் இதற்காக நாங்கள் ஏற்கனவே பெரும் விலையை கொடுத்து விட்டோம் என பதிலடி கொடுத்துள்ளார். அதே சமயம் எங்கள் மீது போர் திணிக்கப்பட்டாலும் நாங்கள் எங்களுடைய உரிமையை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றும் அமெரிக்காவின் ராணுவ குவிப்பை கண்டு தாங்கள் பயப்பட போவதில்லை, அணுசக்தி செறிவூட்டலை ஈரான் ஒருபோதும் கைவிடாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் அமெரிக்காவின் நிலைப்பாடு இனிவரும் நாட்களில்தான் தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.